We're going to look at Mark chapter 15 and verses 16 through 20. இன்னைக்கு காலையில நம்ம மார்க் 15வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை உள்ள வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். The topic is hardened hearts. Hardened hearts. கடினமான இதயங்கள் அப்படிங்கிற அந்த தலைப்புல நாம இன்னைக்கு பார்க்க போறோம். I will read the text first in English and then in Tamil. முதலாவது நான் இந்த வேத உரையை ஆங்கிலத்தில் வாசித்து பின்பு நான் தமிழிலே உங்களுக்காக வாசிக்கிறேன். மார்க் 15:16 through 20. And the soldiers led him away inside the palace, that is the governor's headquarters. And they called together the whole battalion. And they clothed him in a purple cloak, and twisting together a crown of thorns, they put it on him. And they began to salute him. Hail, King of the Jews! And they were striking his head with a reed and spitting on him and kneeling down in homage to him. And when they had mocked him, they stripped him of the purple cloak and put his own clothes on him. And they led him out to crucify him. மார்க்கு 15வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை. அப்பொழுது போர் வீரர்கள் அவரை தேசாதிபதியின் அரண்மனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அந்த இடத்தில் போர் வீரர்களை கூடி வரச் செய்து சிவப்பான மேல் அங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு அணிவித்து, யூதர்களுடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி, அவர் தலையில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரிகாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கலற்றி அவருடைய ஆடைகளை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். In this passage, the Roman soldiers do not merely carry out their duty, but they mock Jesus. They wound Jesus and they degrade Jesus here in this passage. இந்த இடத்துல என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, ரோம போர் வீரர்கள் இயேசு கிறிஸ்துவ குறித்த அவருடைய கடமை இருக்குல்ல, சிலுவையில அறையணும் அப்படிங்கிற அந்த கடமை இருக்குல்ல, அதை மட்டும் அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பரிகாசம் பண்ணினார்கள், இயேசு கிறிஸ்துவை காயப்படுத்தினார்கள், இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்தினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். You know what is really shocking in this passage is not simply their cruelty, but their casualness. இங்க என்ன நம்ம பார்க்கிறோம், எது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் கொடூரமாக இருந்தார்கள் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, அவர்கள் ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கொண்டார்கள், இயேசு கிறிஸ்துவை பரிகாசம் பண்ணினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, they are not simply enraged, they are entertained. அவர்கள் கோபப்பட்டு மட்டும் ஒரு காரியத்தை செய்யல, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறைவதை ஒரு என்டர்டைன்மெண்டாக, ஒரு பொழுதுபோக்கு போல, ஒரு அதாவது ஜனரஞ்சன காரியமாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்றத தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். I want to share with you few thoughts as I was reading this again. I was thinking, see how much of pain and shame and mockery Jesus went through for you and me. இயேசு கிறிஸ்து எவ்வளவு பரிகாசங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் அவமானத்தையும் இயேசு கிறிஸ்து கடந்து போனார் உங்களுக்காக எனக்காக அப்படிங்கிறத நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். I think you have read this passage several times and you have had the same thoughts. நீங்களும் இந்த வேத பகுதியை பல முறை வாசிச்சிருப்பீங்க. அதே மாதிரி சிந்தனைகள் உங்களுடைய மனதையும் கடந்து போயிருக்கும் அப்படின்னு நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். The first thing I want to share with you is sin turns people into spectators of evil. பாவம் என்பது மக்களை தீய காரியத்தை சும்மா பார்க்கிற நபர்களாக மாற்றி விடுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். See, you see sin happening, but you do nothing about it. You don't even have some kind of feeling like, oh my goodness, no, why is this happening? But that becomes something of entertainment, and we just watch that. Why? Because our hearts are hardened.
பல வேளைகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து பாவத்தை பார்க்குறோம், சில கெட்ட காரியம் நடக்கிறத பார்க்குறோம். அதை பார்த்து நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, நம்ம நம்ம சும்மா அதை பார்க்குறோம். ஒரு என்டர்டெயின்மென்ட் மாரி நம்ம பார்க்குறோம். அ அது அத நம்ம ஒண்ணுமே அத குறித்து நம்ம எதுவுமே பண்றது கூட கிடையாது. அத குறித்து நமக்கு வந்து ஒரு ஒரு ம் ஒரு அதாவது ஐயோ! என்ன இப்படி நடக்குது? அப்படிங்கிற அந்த ஃபீலிங் கூட சில வேளைகள்ல இருக்கிறது இல்ல மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். Here, this is what we find. The soldiers were taking Jesus away from the palace and they called the whole battalion, the whole cohort, they called. அவர்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ அரண்மனையிலிருந்து வெளில கொண்டு போறாங்க. அங்க ஏ மற்ற எல்லோரையும் அவர்கள் அழைக்கிறார்கள். அழைத்து they made Jesus a spectacle. இயேசு கிறிஸ்துவை ஒரு ஒரு ஏளனத்தின் சின்னமாக, பரியாசத்தின் பொருளாக அவர்கள் மாற்றிவிட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். Suffering sometimes comes in form of an entertainment. ஒரு பொழுதுபோக்கு காரியமாக சில வேளைகள்ல துக்கம் வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். See, evil is no longer resisted. It's watched and shared. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தீய காரியம் அப்படிங்கிறது இங்கே கட்டுப்படுத்தப்படவில்லை, தடை பண்ணப்படவில்லை. அதை மக்கள் பார்க்கிறார்கள். அத மற்றவங்களோட ஷேர் பண்றாங்க, பகிர்ந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். Many times in life, this is what happens. People like things like, Tom and Jerry. Tom, you know, beats Jerry, and Jerry beats Tom, and people like it. I'm not against that cartoon, uh, you know, uh, show, but I'm just saying, it's like that. Somebody beating somebody else, and that person, beats, this person, and it becomes an entertainment. டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூன் நீங்க பார்த்திருப்பீங்க. நான் வந்து அதுக்கு அகெயின்ஸ்ட்லாம் கிடையாது. ஆம், ஆனா இந்த டாம் அண்ட் ஜெர்ரி கான்செப்ட்ட நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் இன்னொருத்தர அடிக்கிறான். அது வந்து ஜோக் ஆகுது. அவன் வந்து இவன அடிக்கிறான். அது வந்து ஜோக் ஆகுது. அத என்ன செய்றோம், நம்ம பார்த்து சிரிக்கிறோம். ஐம் நாட் சேயிங் டோன்ட் வாட்ச் தட். அத வாட்ச் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லல. பட் திஸ் கேன் when such a thing is translated into life events, it becomes a serious thing, right? அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து வாழ்க்கையில உண்மையாக மாறும்போது, நம்ம முன்னாடி மாறும்போது, அது ஒரு சீரியஸ், right? Here, this is what we find. People are watching and they are, everything here goes on like an entertainment show. இங்க எல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொழுதுபோக்கு ஜனரஞ்சன நிகழ்வாக மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். The 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 hearts of the soldiers were hardened. இந்த போர் வீரர்களுடைய இதயங்கள் பார்த்தீங்கன்னா, முழுசா அது கடினமாகி விட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். Now violence has become entertainment. Humiliation, humor, injustice is content for people to just laugh at. இங்க என்ன பார்க்கிறோம்னா, கொடூரமான ஒரு செயல் வந்து பொழுதுபோக்காக மாறிவிட்டது. ஒருத்தர் அவமானப்படுத்துற காரியம் வந்து ஜோக்கா மாறிடுச்சு. நீதி நியாயம் இல்லாமை அப்படிங்கிறது வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கான்டென்ட்டாக மாறிவிட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். Now the question this morning is, do I grieve over sin? ஏதாவது ஒரு தவறு நடக்கும்போது, கஷ்டம் வரும்போது, நான் வந்து ஒரு தீய காரியம் நடக்கும்போது அது என்னுடைய மனசுக்கு துக்கத்தை கொண்டு வருதா அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேள்வி. Here the soldiers were mocking Jesus, humiliating Jesus, wounding Jesus, but it was all an entertainment for them. இங்கே இயேசு கிறிஸ்துவை ஏளனப்படுத்துகிறார்கள், காயப்படுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். ஆனா அது எல்லாமே அவர்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்காக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். See, sin distorts reality and mocks truth.
பாவம் என்பது நெஜம் எதுவோ அதை குலைத்து விடுகிறது. அது மட்டுமல்ல, சத்தியத்தை ஏளனப்படுத்தும் அப்படிங்கறத பார்க்கிறோம். They clothed Jesus in purple cloak and they said, "Hail, King of the Jews." இங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை நல்ல அழகான ராஜாவுடைய துணியில அவர்கள் அவரை உடுத்தி அவரை பார்த்து, யூதர்களுடைய ராஜாவே வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்லாம் சொல்றாங்க. They mock Jesus' kingship. இயேசு கிறிஸ்து ராஜா அப்படிங்கிற விஷயத்தை அவர்கள் ஏளனப்படுத்துகிறார்கள் அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். Was Jesus king? Yes. He was not simply a king. He was the King of kings and he is the King of kings. And he will return to the earth as the King of kings. இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருந்தாரா? நிச்சயமாக ராஜாவாக இருந்தார். ராஜாவாக மட்டுமல்ல, அவர் ராஜாதி ராஜாவாக இருந்தார். அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாக வருவார். But here, these soldiers were treating Jesus with contempt. இயேசு கிறிஸ்துவை வெறுப்போட அவமானப்படுத்தும் விதமாக அவர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நடத்துகிறார்கள் அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். You know, when sin affects human beings, they twist truth into sarcasm and ridicule. பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள ஆக்கிரமிக்கும் போது, பாவம் ஒரு மனுஷனை ஆளும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் சத்தியத்தை ஏளனமாக, ஒரு தமாசாக, ஒரு ஜோக்காக அவர்கள் மாற்றி விடுவார்கள் அப்படிங்கறதான் நாம இந்த இடத்துல பார்க்கிறோம் அருமையானவர்களே. Every hardened heart does not simply deny truth, it trivializes truth. ஒரு கடினமான ஒரு இதயம் என்ன செய்யும் அப்படின்னா, இது சத்தியம் இல்லைன்னு சொல்லாது. அந்த சத்தியத்தை ஜோக்கா மாத்திரும். அந்த சத்தியத்தை ஒரு அலட்சியமான ஒரு காரியமாக மாற்றும் அப்படிங்கறத நாம இந்த இடத்துல பார்க்கிறோம். My friends, this is a very important thing for us, that we should never allow our hearts to be hardened. நம்முடைய இதயம் ஒரு நாளும் கடினமாக விடவே கூடாது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஒரு நாளும் கடினமாக ஆகவே கூடாது நம்முடைய இதயம். When we see truth in the scripture, we should not approach it with the sarcasm. இது நம்ம ஒரு ஏளனமான ஒரு காரியத்தோட அதை பார்க்கவே கூடாது. We have to take it and apply it in our lives. When we encounter truth in the scriptures, நாம வேத புஸ்தகத்துல சத்தியத்தை சத்தியமாக பார்க்கும்போது அதை நம்ம எடுத்து வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டுமே ஒழிய அதை ஒரு நாள் நம்ம ஏளனமாக நினைக்கவே கூடாது அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். I'm not talking about anything people say. I'm talking about the truths which come out of the scriptures, properly interpreted in light of the context. நான் எது சொன்னாலும் சரி, வேத புஸ்தகத்திலிருந்து எது சொன்னாலும் சரி, அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் சொல்லவில்லை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேத புஸ்தகத்தை சரியாக வியாக்கியானம் செய்து, வேத புஸ்தகத்தை அதனுடைய சூழல்ல இருந்து அதை வியாக்கியானம் செஞ்சு சரியாக சொல்லும் போது அந்த சத்தியத்தை நாம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு அலட்சியமான ஒரு மனப்பான்மையோடு எடுத்துக்கொள்ளாமல் அதை எடுத்து வாழ்க்கையில பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். So what we see here is sin progressively hardens the heart of the soldiers. இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பாவம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கிறோம். They clothed Jesus with a purple cloak, and then what happens? அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு நல்ல ராஜரீகமான ஒரு அங்கியை போட்டு அவர்கள் உடுத்தினார்கள். அதன் பின்பு என்ன செஞ்சாங்க? My friends, for your sake and my sake, எனக்காக உங்களுக்காக இயேசு கிறிஸ்து அவமானப்பட்டார். Jesus was humiliated, and the Bible says they struck his head, they spat on him, and they knelt in mock homage before Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை தலையிலே அவர்கள் அடித்தார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். அவருடைய முகத்திலே அவர்கள் துப்பினார்கள். அவருக்கு முன்பாக ஏளனமாக முழங்கால் படியிட்டு ராஜாவே வாழ்க என்று அவர்கள் ஏளனப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட காரியத்தினூடே கடந்து போனார். You see what's happening here with the soldiers?
இங்க போர் வீரர்களோட என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறீங்க, பார்க்க முடியுதா உங்களால? தேர் violence, humiliating violence is progressively increasing. இங்கே கிறிஸ்துவை தாழ்த்துவதும் அவமானப்படுத்தும் அந்த அந்த ஒரு கொடூரமான காரியம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாய் கொண்டே இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இட் எஸ்கலேட்ஸ். இது வந்து இன்னும் அதிகமாய் கொண்டே போகிறத நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. ஹிட்டிங், ஸ்பிட்டிங், மாக்கிங், மாக்கிங் வர்ஷிப். அவர்கள் அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள், அவர்கள் துப்பினார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். சும்மா ஏளனமாக இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பது போல, வாழ்த்துவது போல அவர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். You know, when our hearts are hardened, sin intensifies. நம்முடைய இதயம் வந்து கடினமாகும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவம் வந்து இன்னும் இன்னும் கொடூரமாக, இன்னும் ஸ்ட்ராங்கா மாறிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். The more we tolerate sin, the less we feel it. எந்த அளவுக்கு பாவத்தை வந்து நம்ம பொறுத்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு பாவத்தை வந்து நம்ம உணர முடியாது. we become callous, we become numbed. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அதாவது நம்முடைய இதயம் கடினமாயுது, அதனுடைய உணர்வே ஒரு உணர்வற்ற ஒரு நிலைக்கு நம்ம வந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அருமையானவர்களே. we just take everything. Sometimes when our hearts are hardened, what happens is we trivialize sin. We make a joke out of sin, and then, oh, it's okay, no problem. பல வேளைகளில் பார்த்தீங்கன்னா நம்முடைய இதயம் வந்து கடினமாகும் போது நாம என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு பாவத்தை பார்த்து அந்த பாவம் இது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு ஜோக் பண்ணிட்டு என்ன செய்வோம், நம்ம போயிட்டே இருப்போம். பட் we have to take it seriously, especially if it's going to be in our lives. நம்முடைய இதை வந்து நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமாக இது நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும் என்றால் அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். we can't say it's a joke, it's a fun. இது வந்து ரொம்ப ஜாலியா இருக்கு, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா நகைச்சுவை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அருமையானவர்களே. Small compromises, small casual sins can sometimes lead us to deeper hardness in our hearts. சில வேளைகளில் சின்ன சின்ன விஷயத்துல நம்ம வந்து அலட்சியப்படுத்தி ஜோக்கா எடுத்துக்கிட்டு அதை வந்து அந்த பாவமான காரியத்தை அந்த நேரத்திலேயே சரி பண்ணாம சரி பண்ணாவிட்டால் என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு ஆழமான ஒரு கடினமான இதயத்தை உருவாக்கிவிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கடினமான இதயம். Like a person who starts with mild dishonesty but gradually becomes comfortable with serious deception. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துல உண்மையாக இல்லாத ஒருத்தர் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வஞ்சகமான செயலை செய்வதற்கு அவர் போகிறார் இல்லைங்களா, அது போல இது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. Today, this morning, shall we ask this question? I want to ask myself. ஒரு கேள்வியை நம்ம கேட்போம்னா என்ன நான் கேட்க விருப்பப்படுறேன்? என்ன கேள்வி? What sins have I become numb to over time? எந்தெந்த பாவங்களுக்கு நான் வந்து நம்மா இருக்கிறேன், அதாவது உணர்வற்றவனாக மாறி இருக்கிறேன். இந்த நாட்களில எந்தெந்த பாவத்துக்கு உணர்வற்றவர்களா மாறி இருக்கேன். 2 years before I believe, I had numbness in my left foot. It was a serious problem. என்னுடைய 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், என்னுடைய லெஃப்ட் கால்ல உணர்வற்ற ஒரு நிலை வந்து விட்டது. இது வந்து ஒரு சீரியஸ் ப்ராப்ளம். Then I changed my doctor. I went to another doctor, and then he treated me, and I became all right. But that was a serious problem. 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய லெஃப்ட் காலில் நம்னஸ் வந்துச்சு, உணர்வற்ற ஒரு நிலை ஒரு பகுதியில் வந்துருச்சு. தொட்டு பார்த்தா அவ்வளோக்கா ஃபீலிங் இருக்காது. நான் என்னுடைய டாக்டரை மாற்றினேன், அந்த டாக்டர்கிட்ட போனேன், அவர் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு, சரியாயிடுச்சு. ஒரு 3-4 மாசத்துலேயே சரியாயிடுச்சு. இப்போ எனக்கு அப்படி இல்லவே இல்லை. It's a serious problem, a spiritual numbness.
அதாவது இது வந்து நம்ம ஆவிக்குரிய விதத்துல நம்ம உணர்வற்ற நிலையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவல் நம்னஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு சீரியஸான ப்ராப்ளம். people express that spiritual numbness in many different ways. மக்கள் பாத்தீங்க அப்படின்னா அவர்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் நம்னஸ் இருக்கலாம் நிலையை வந்து பல்வேறு விதங்கள்ல அவர்கள் வந்து வெளிப்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் when you go and tell the people, hey, this is what the Bible says, நீங்க யார்கிட்டயாவது நீங்க போயிட்டு சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், இதுதான் பைபிள்ல இருக்கு பிரதர், பைபிள் இப்படிதான் சொல்லுது அப்படின்னு சொன்னோம்னா, ஓ பிரதர் நோ ப்ராப்ளம், the Bible, let the Bible tell that, but this is what we can do. அவங்க என்ன சொல்லுவாங்க, பைபிள் சொல்லட்டும் பிரதர், நாம இப்படிதான் செய்யணும்னு சொல்றாங்க பாருங்க. that shows the spiritual numbness. அது வந்து அவர்களுடைய அந்த ஆவிக்குரிய உணர்வற்ற நிலையை காண்பிக்கிறது அப்படிங்கறத பாக்குறோம். And they go and pray, and they go and pray, fast and pray, but it looks like they do not want to listen to God. I'm not saying that God never speaks to them. God speaks to them, but they do not want to listen to God, and they do the same thing, and they even come up with some Bible texts to justify what they do. சில பேர்ல பார்த்தீங்கன்னா சிலர்லாம் பாவம் செய்வாங்க, அவர்கள் செய்கிற பாவத்தை செஞ்சு கொண்டே இருப்பாங்க, ஆனால் ஜெபமும் பண்ணுவாங்க, ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுவார், ஆனால் அவர் பேசுறதுக்கு வந்து இடமே கொடுக்க மாட்டாங்க, அதை கேட்கவே மாட்டாங்க. ஆண்டவர் அவங்ககிட்ட வந்து பேசல அப்படிலாம் நான் சொல்ல, ஆண்டவர் பேசுறார், ஆனால் ஆண்டவர் வந்து பேசுறதுக்கு கேட்கவே மாட்டாங்க, செவி கொடுக்கவே மாட்டாங்க. இன்னொன்று அவங்க செய்வாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க செய்கிற பாவத்துக்கு வேத புஸ்தகத்திலிருந்து வசனத்தை எடுத்துக்கொண்டு வந்து வச்சு அதை வந்து நியாயப்படுத்துவாங்க. இங்க பாருங்க வசனத்திலே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆல் தோஸ் texts will be misinterpreted. ஆனா அவங்க காண்பிக்கிற அந்த வேத வசனங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தவறாக வியாக்கியானம் பண்ணி தனக்காக அவங்க உபயோகப்படுத்துவாங்க. நான் பார்த்திருக்கேன். and that shows their spiritual numbness. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய ஆவிக்குரிய உணர்வற்ற நிலையை காண்பிக்கிறது. As a pastor, I have seen, a couple of my pastor friends, people I was associated with. They beat the wives and do, take money from the church. They have no qualms about it. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாஸ்டர்ஸ்களை நான் பார்த்து அவர்களோடு கூட நான் பழகின அந்த இதுல இருந்து நான் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் தன்னுடைய மனைவியை அடிப்பாங்க, சபையில இருந்து பணத்தை திருடுவாங்க, ஆனா அதை குறித்து எந்த எந்த சங்கோஜமும் இருக்காது, எந்த கஷ்டமும் இருக்காது, மன கஷ்டமும் இருக்காது. and they can preach hallelujah, praise the Lord, and preach like they are revivalists. எப்படிலாம் ப்ரீச் பண்ணுவாங்க, எழுப்புதலை கொண்டு வருவது போல அவர்கள் பிரசங்கம் செய்வார்கள். அல்லேலூயா பிரைஸ் எல்லாம் பலமா இருக்கும். that shows the spiritual numbness. அது வந்து அவர்களுடைய ஆவிக்குரிய உணர்வற்ற நிலையை காண்பிக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. Here the soldiers were mocking Jesus, hitting Jesus, spitting on Jesus, and they were wounding Jesus. இயேசு கிறிஸ்துவை காயப்படுத்தினார்கள், அடித்தார்கள், நொறுக்கினார்கள், ஏளனப்படுத்தினார்கள், அவரை துப்பினார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். They had no qualms about it. அவர்களுக்கு எந்த உணர்வும் இல்லை. They didn't even feel that. They shouldn't do that. They just have to, carry out the order, and the order was to crucify him. That's all. அவர்களுக்கு இந்த உணர்வு கூட கிடையாது. ஐயோ நம்ம வந்து இவரை எதுவும் நம்ம பண்ணக்கூடாது, நமக்கு வந்து என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க, என்ன கட்டளை கொடுத்துருக்காங்க, இவர் வந்து சிலுவையில் அறையணும்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான், நம்ம போய் சிலுவையில் அறைவோம், நம்ம அதை மட்டும் நம்ம செய்வோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். யாருக்குள்ளே they became numb to Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் உணர்வற்றவர்களாக மாறிவிட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். உணர்வற்றவர்களாக மாறிவிட்டார்கள். This is I would say this is the most dangerous condition of a Christian. இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பயங்கரமான அபாயகரமான ஒரு சூழல் அப்படின்னு நான் சொல்வேன். Committing sin, doing something wrong, doing something which is not right in the sight of God, but not even feeling that it's a wrong, or not even accepting that it's a wrong thing. அதாவது
பாவத்தை செய்யறது, தவறான காரியத்தை செய்யறது, ஆண்டவருக்கு முன்பாக அது சரியா இல்லை, அதை எடுத்து சொன்னாலும் அதை பத்தி எந்த கவலையும் இல்லாம, அதை எந்த உணர்வும் இல்லாம அப்படியே இருக்காங்கல்ல, அதுதான் நான் சொல்வேன் கிறிஸ்தவர்களுக்கான ஒரு பயங்கரமான ஒரு நிலை அப்படின்னு நான் சொல்வேன். A hardened heart loses the ability to see dignity in others. ஒரு கடினமான உள்ளம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவங்களுடைய கனத்தையும் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கூட அது பார்க்கவே பார்க்காது. One, they don't have any, they are not sensitive to God. அதாவது கடவுளுக்கு அவர்கள் உணர்வு உள்ளவர்களாக இருக்க மாட்டாங்க. Another problem is they are not sensitive to the dignity of the other people. மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் கொடுக்கணும் அப்படின்ற அந்த உணர்வும் அவர்களுக்கு இருக்காது அப்படிங்கிறத பார்க்கிறோம். So for these people who are hardened in the hearts, people become objects, obstacles and tools. இந்த மாதிரி மக்களுக்கு, இந்த கடின உள்ளம் கொண்டவர்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் வந்து மக்களா இருக்கிறது இல்ல, மக்கள் வந்து ஒரு பொருளா மாறிடுறாங்க, மக்கள் வந்து ஒரு தடையா மாறிடுறாங்க, மக்கள் வந்து ஒரு கருவிகளாக மாறுறாங்க, அவ்வளவுதான். They do not have empathy. Their empathy fades away. Their compassion is gone. And cruelty becomes a normal thing. அவர்கள் வந்து மற்றவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ற அந்த உணர்வு இருக்கு இல்லைங்களா, அந்த உணர்வு நிச்சயமா போயிடுச்சு. இரக்கம் என்பது இல்லை, கொடூரம் என்பது அவர்களுக்கு வந்து சாதாரண ஒரு காரியமாக மாறிவிடுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். We need to respect each other. That's very important. We need to respect each other. Even if somebody is on the wrong, when we talk to that person, we need to respect that person. He could be wrong, he's sinful, he probably is condemned, he is accused and he is going to jail, let's say. But even then we need to give him the dignity we have to give. நம்ம சொல்லலாம், ஒருத்தர் வந்து பாவம் செய்யறவரா இருக்காரு, பாவத்துல விழுந்து கிடக்கிறாரு, அவர் வந்து ஜெயிலுக்கு போறாரு, கிரிமினல்னு வச்சுக்கோமே. பட் அவர்கிட்டயும் நம்ம பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா, அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மதிப்பை நம்ம கொடுத்துதான் ஆகணும். Even if the soldiers thought that Jesus was a criminal, he was condemned to be crucified, and they were given that task or responsibility of crucifying Jesus Christ. They had to treat him with respect. அந்த 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 சோல்ஜர்ஸ், போர் வீரர்கள் இப்படி யோசித்தா கூட, இயேசு கிறிஸ்து வந்து ஒரு குற்றவாளி, இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்ப்பு வந்து விட்டது, இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறையப்படணும், அந்த வேலையை வந்து நமக்கு அதிகாரிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசித்தா கூட, அவர்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கிரிமினலுக்கு, அந்த குற்றவாளிக்கு கொடுக்க வேண்டிய அந்த மதிப்பை கொடுத்து தான் என்ன செய்யணும் அப்படின்னா நடத்த வேண்டும். அருமையானவர்களே, many times we don't give respect to the people, especially to the ones who are on the wrong. பல வேளைகள்ல நம்ம தவறான காரியத்தை செய்து அந்த தவறான நிலையில இருக்கிறவங்களுக்கு கூட அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை நம்ம கொடுக்கிறது கிடையாது. What I'm saying could be something disputable. நான் சொல்ற இந்த விஷயம் வந்து சில வேளைகள்ல வாக்குவாதத்துக்கு அல்லது இப்படி செய்யணுமா அப்படின்னு யோசிக்க கூட வைக்கலாம். சில வேளை நான் இப்ப சொல்ற விஷயம், அதாவது தவறு செஞ்சிருந்தா கூட அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற காரியம் வந்து இது எப்படி பண்ண முடியும், ஒரு வாதத்துக்குரிய ஒரு காரியமாக கூட இருக்கலாம். பட் திங்க் அபவுட் திஸ். ஆனா இதை நீங்க பாருங்க, you and I have committed lot of sins. நீங்களும் நானும் பல பாவங்களை வாழ்க்கையில செஞ்சிருக்கிறோம். we are not perfect. நம்ம வந்து பரிசுத்தமான 100% பரிசுத்தமானவர்கள் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. we are naked before God. ஆண்டவருக்கு முன்பாக நாம நிர்வாணமாக நிற்கிறோம். and God knows everything we do. நாம செய்யற எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். but God loves us and he bears with us. Not just with us, he bears with the whole world. நம்ம ஆண்டவர் வந்து நம்மை பொறுத்து கொள்கிறார். நமக்கிட்ட மட்டும் இல்ல அவர் பொறுமையா இருக்கிறது, இந்த உலகத்துக்கே உலகத்தோடு கூட அவர் பொறுமையா இருக்கிறார். The Bible says that
God is patient so that all people will come to him. Why hasn't Jesus come back? இயேசு கிறிஸ்து வந்து வேத புஸ்தகம் சொல்கிறது ஆண்டவர் மக்களோட பொறுமையாக இருக்கிறார். அதனால்தான் அவர் இன்னும் வராமல் இருக்கிறார். அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் பொறுமையாக இருக்கிறார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். My friends, this is what I find in the scriptures. இந்த நண்பர்களை நான் இதுதான் வேத புஸ்தகத்தில் பார்க்கிறேன். You know, when the Canaanites were wicked, God used the Israelites to punish them. கானானியர்கள் பாவம் செய்த போது பயங்கரமான பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். எனவே இஸ்ரவேல் மக்களை யூஸ் பண்ணி என்ன செஞ்சார்னா அவர்களை தண்டித்தார். When the Israelites were wicked and their sins came to the brim, அவர்களுடைய பாவம் வந்து முழுமையான போது, அவர் பயங்கரமான இஸ்ரவேல் மக்கள் வந்து பயங்கரமான பாவங்களை செய்து கொண்டிருந்த போது என்ன கானானியர் செய்தார்களோ அதையே இவங்களும் செஞ்சாங்க. God sent the Assyrians and God sent the Babylonians. God sent the Assyrians to punish Israel, and God sent the Babylonians to punish Judah. ஆண்டவர் என்ன செஞ்சார்னா அசிரியர்களை அனுப்பி இஸ்ரவேல் தேசத்தை வந்து அவர் வந்து தண்டித்தார். பாபிலோனியர்களை அனுப்பி இஸ்ரவேல் யூதா தேசத்தை வந்து அவர் தண்டித்தார் அப்படின்றத பார்க்கிறோம். பட் யூ நோ வாட்? God wasn't saying, oh, the Assyrians were very good and the Babylonians were very good. அசிரியர்கள்லாம் ரொம்ப நல்லவர்கள், நான் யூஸ் பண்ணேன் அதனால ரொம்ப நல்லவர்கள், பாபிலோனியர்லாம் ரொம்ப நல்லவர்கள் ஏன்னா நான் அவர்களை அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ல. God condemned these people, the Assyrians and the Babylonians, because they were cruel to the Israelites. Even when God sent them to punish the Israelites, God did not want them to be cruel. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா ஆண்டவர் வந்து இஸ்ரேல் மக்களை அப்புறம் யூதா மக்களை வந்து பனிஷ் பண்றதுக்காக தண்டிப்பதற்காக ஆண்டவர் அசிரியர்களையும் பாபிலோனியர்களையும் அனுப்பினாலும் கூட இந்த அசிரியர்களும் பாபிலோனியர்களும் கொடூரமாக நடந்து கொண்டதுனால ஆண்டவர் வந்து அவர்களை தண்டித்தார், அவர்களை கண்டித்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். See, God may sometimes use you to go and counsel somebody who is on the wrong. Let's say he's one of the most wicked, people in the world. நம்ம எப்படி எடுத்துக்கோமே, ஒருத்தட்ட நீங்க போயிட்டு கவுன்சில் பண்றதுக்காக ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அவர்கிட்ட கவுன்சில் பண்ண நீங்க போறீங்க, அவர் இந்த உலகத்திலே மோசமான ஒரு ஆள் அப்படின்னு நம்ம வச்சுக்கோமே. And you have all the power. You have all the power. And you can do whatever you want to him. நீங்க உங்களுக்கு ஆண்டவர் எல்லா பவரையும் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோமே, நீங்க அவனுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், if you humiliate him, if you mock him, if you wound him, if you spit on him, God wouldn't like that. அவன்கிட்ட போயிட்டு நீங்க வந்து அவனை அவமானப்படுத்தி அவனை வந்து ஏளனப்படுத்தி அவனுக்கு தர வேண்டிய அந்த டிகினிட்டியை வந்து நீங்க தராம நீங்க பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுவும் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் தான். Why was God against Edom? If you read the book of Obadiah, why was God against Edom? Because they were gloating over the fall of Israel. ஏன் ஆண்டவர் வந்து ஏதோமுக்கு விரோதமாக இருந்தார்? ஒபதியா புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் ஆண்டவர் வந்து ஏதோமுக்கு விரோதமாக இருந்தார்னா, இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் விழுவதை பார்த்து, அவர்கள் அடிக்கப்படுவதை பார்த்து இவர்கள் ஏளனமாக சிரித்தார்கள் என்று நாம பார்க்கிறோம். ஏளனமாக சிரித்தார்கள். This mockery comes out of their hardened hearts. இந்த ஏளனம், இயேசுவை ஏளனப்படுத்தின அந்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவர்களுடைய கடினமான இதயத்திலிருந்து வருகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். I just want to sum up whatever I said. நான் வந்து ஒரு சுருக்கமா நான் சொல்லி முடிக்கிறேன். நான் சொன்ன விஷயங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். Because the hearts were hardened, the soldiers mocked Jesus, wounded Jesus, hit Jesus,
slapped Jesus and they spat. They humiliated Jesus. இந்த சோல்ஜர்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் அவருடைய இதயம் கடினமானதுனால அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அடித்தார்கள், நொறுக்கினார்கள், ஏளனம் பண்ணினார்கள், அவரை அறைந்தார்கள், அவர் மேல துப்பினார்கள், அவரை காயப்படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். Even if you think that, okay, they were supposed to carry out the responsibility of crucifying Jesus, that's what they had to do. And all these things are not supposed to be done. ஒருவேளை நம்ம இப்படி யோசித்தாலும் இயேசு கிறிஸ்துவை குற்றவாளி என்று இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையும்படியான அந்த பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதே, அதுதான் அவங்க செஞ்சாங்க. இல்ல, இதை மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் மட்டும்தான் அறைஞ்சிருக்கணும். ஆனா மற்றும் பல காரியங்களை அவர்கள் செய்து இயேசுவை ஏளனப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். Why? Because the hearts were hardened. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய இதயம் கடினமாக இருந்துச்சு. they were all spoiled by sin. அவர்கள் பாவத்தின் பாவத்தினால அவர்கள் கெட்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். And we should never be numb to God. நாம ஆண்டவருக்கு உணர்வற்றவர்களாக மாறவே கூடாது. நாம கடின உள்ளம் உள்ளவர்களாக மாறவே கூடாது. And the second important thing I shared with you was this, that we should never become numb to the feelings of other people. நாம மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கு ஒரு நாளும் உணர்வற்றவர்களாக மாறவே கூடாது. ஈவன் இஃப் தே ஆர் ஆன் த ராங். அவர்கள் தவறான ஒரு இடத்துல இருந்தாலும் கூட நாம we have to give them the respect or dignity we need to give them. நாம அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தையும் நாம கொடுப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, we are going to pray this morning. This is our prayer. This is our prayer. Lord, if my heart has grown numb or dull, soften it. ஆண்டவரே, என்னுடைய இதயம் உணர்வற்றதாக மாறி இருக்கிறது என்றால் அந்த அந்த இதயத்துல உணர்வு நீங்க தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, if I laugh at sin, if I trivialize sin, convict me. ஆண்டவரே, பாவத்தை ஒரு சாதாரண காரியமாக நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றால், பாவத்தை நான் ஒரு ஜோக்கு மாதிரி எடுத்துக்கொள்கிறேன் என்றால் எனக்கு அதை உணர்த்துங்க ஆண்டவரே. If I have resisted you, even though you spoke to me, break me. ஆண்டவரே, நீங்க என்கிட்ட பேசினாலும் நான் அதை அதுக்கு எதிர்த்து நின்று இருப்பேனே என்றால் என்ன நீங்க உடைங்க ஆண்டவரே. என்னை உடைத்து உருவாக்குங்க ஆண்டவரே. And let's say, let me not grow hardened in your presence. உங்க பார்வையில உங்களுடைய பிரசனத்துல ஒரு நாளும் கடினமான இதயத்தை கொண்டவனாக இருக்கவே கூடாது. நீங்க பேசுனீங்கன்னா நான் லிசன் பண்ணணும். நீங்க பேசுனீங்கன்னா நான் அதை கேட்கணும். அந்த உணர்வை நீங்க தாங்க. யாராவது